இனி அதிக காசு கொடுத்து கடைகளில் கெமிக்கல் உள்ள ஷாம்பை வாங்கி யூஸ் பண்ணாமல் நம்ம நேச்சுரலாக வீட்லேயே ஹோம்மேடாக இயற்கையான முறையில் ஷாம்பு ரெடி பண்ணி யூஸ் பண்ணாங்க முடி கொட்டுற பிரச்சனை ஸ்டாப் ஆயிரும். முடி சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே நமக்கு வரவே வராதுங்க. அதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா சீயக்காய், பூந்தி கொட்டை, அதுக்கப்புறம் பாதாம் பிசின், இது 3 எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு சீயக்காவை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. பொடி பண்ணதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ நாளானு வீணாவே போகாது. அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பூந்தி கொட்டையில் வந்து ஒரு 8 பூந்தி கொட்டை எடுத்துருக்காங்க, அதையுமே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் பிசினில் 2 துண்டு வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவும் இலையுங்க. செம்பருத்தி பூவோட மேலே சென்டரில் உள்ள பகுதியை எடுத்துகிட்டு அடியில் உள்ள காம்பு பகுதியுமே எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையுமே வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம முதல் நாள் இரவு ஊற வச்ச பூந்தி கொட்டை, சீயக்காய் ரெண்டுத்தையுமே சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாங்க. கொதிக்க விடும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாங்க. ஆறினதுக்கப்புறம் அந்த பூந்தி கொட்டையில் விதை இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்தோடனே இந்த மாதிரி நல்லா கையை பிசைஞ்சு கொடுத்துக்கணுங்க. அப்போ வந்து நல்லா நுரைச்சி வரும். இப்போ இதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஊற வச்ச பாதாம் பிசினை ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கற்றாழை வந்து இந்த சைஸில் எடுத்துகிட்டு இதோட ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்து அது கூடவே சேர்த்துக்கலாங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்து செம்பருத்தி பூவும் இலையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அதையுமே வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது 3த்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ இந்த சீயக்காய் தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட சூப்பரான ஷாம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஹோம்மேட் ஷாம்பு. இந்த மாதிரி நேச்சுரல் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை, பொடுகு பிரச்சனை, இளநரை இது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.